உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ ஹலோ பாஸ், தேவி மாமா ஸ்கூல்ல இருந்து வீட்ல டிராப் பண்ணிட்டீங்களா? வீட்டில் ட்ராப் பண்ணிட்டேன், ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே பாஸ், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, மீட்டிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, இந்த பக்கத்தில் வந்துட்டேன், ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவேன். சரிங்க பாஸ். தேங்க்ஸ் மேடம். சார், உங்க பேர் சொல்லுங்க. பிரபாகரன். மீட்டிங்க்கு வேற டைம் ஆகுது, இவங்க என்ன இவ்வளோ மெதுவாக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க? சாரி கை தவறி பட்டுச்சு. சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? ஏய், இவ்வளா நேரா போய் கேட்ட வேண்டியதுதான். சார், நான் கொஞ்சம் அவசரமா போகணும் சார். இந்த இன்ஸ்பெக்டர் வேணும்னு என்ன பழி வாங்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர், நான் என் டியூட்டியை தான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க மட்டும் தான் இங்க நிக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி நிக்கிறவங்கள உங்க கண்ணுக்கு தெரியலையா? நேத்து என்னமோ பெருசா பேசுனீங்க. போங்க, போய் வரிசையில வாங்க, செக் பண்ணிட்டு தான் அனுப்புவோம். பாத்தீங்களா, நான் சொல்லல இவங்க என்ன வேணும்னே பழி வாங்குறாங்கன்னு. கான்ஸ்டபிள் மேடம், டிஸ்டர்ப் பண்ணாம போக சொல்லுங்க. சொன்னா கேளுங்க சார். வாங்க சார், வாங்க வாங்க சார். சீக்கிரம் செக் பண்ணிட்டு அனுப்பிவிடுங்க. லைசென்ஸ். இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானா? போ சொல்லுங்க. உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். அதான் நானும் எதிர்பார்க்கிறேன், சொல்லுங்க. ஸ்வீட்டான விஷயம்தான். நீங்க ஏலத்தில் எடுத்த சாக்லேட் கம்பெனி எனக்கு வேணும். உங்களுக்கு வேணும்னா ஏலத்திலே கேட்டு வாங்கிருக்கணும்ல, இப்போ வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாரு, அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன், முடியாது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க சூர்யா, அப்புறம் விளைவுகள் விபரீதமா இருக்கும். இந்த மிரட்டரியா? தர முடியாது. உன்னால முடிஞ்சதை போய் பண்ணு. முடிஞ்சதை பண்ணணுமா? ஓகே. ஹலோ தேவிமா. சொல்லு செல்லம். ஹலோ சூர்யா, எப்ப நீ வீட்டுக்கு வருவ? நான் ஆபீஸ்ல வேலை எல்லாம் முடிச்ச உடனே அப்பா உடனடியா வீட்டுக்கு வந்துருவேன். சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, டாடி வரும்போதே வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. என்ன ஐடியா சொல்லு. ஒரு டைம் எங்க கார் காணாம போயிடுச்சு. டாடி போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. காரை போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. தெரியுமா? நானே என் அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்களா? காணாம போன எங்க காரையே கண்டுபிடிச்சு கொடுத்த போலீஸ் காணாம போன உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டாங்களா என்ன? கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஆட்டோ அங்கிள், வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி பாப்பா. குழந்தை நினைச்சா பேச்சு செயல்லாம் பெரிய மனுஷி மாதிரி இருக்கு. பவித்ரா, பாப்பா, யார் நீங்க? யார் கூட வந்தீங்க? நான் யார் கூடயும் வரல, ஆட்டோல தனியா தான் வந்தேன். ஆட்டோல தனியா வந்தியா? உன்னை யார் ஆட்டோல ஏத்தி அனுப்புனது? என்னை யாரும் ஆட்டோல ஏத்தி அனுப்பிச்சு வைக்கல, நானே ஆட்டோ புடிச்சு வந்தேன்.
ஆமா பாப்பா, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? காணாம போனதை கண்டுபிடிச்சு கொடுப்பீங்களாமே என் ஃப்ரெண்டு நைனி சொன்னா, அதுக்காக தான் இங்க வந்தேன். அப்படியா? ஆமா, என்ன காணாம போச்சு? வீட்ல காணாம போச்சா, ஸ்கூல்ல காணாம போச்சா? ரெண்டும் இல்ல, கோவில்ல. கோவில்லையா? ஆமா, என்ன காணாம போச்சு? கழுத்துல போட்டிருந்த செயினா, கால்ல போட்டிருந்த கொலுசா, இல்ல காதுல போடுற கம்பலா? அதெல்லாம் காணாம போகல, அம்மா காணாம போயிட்டாங்க. என்னது, அம்மா காணாம போயிட்டாங்களா? ஆமா, அம்மாவை கண்டுபிடிக்கணும். அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஆமா, அப்பா வரலையா? இல்ல, நான் மட்டும் தான் அப்பாக்கு தெரியாம வந்திருக்கேன். அம்மா எப்படிமா காணாம போனாங்க? சாமி கும்பிட்டுட்டு பார்க்கும்போது எதிர்ல இருந்தாங்க, அப்புறம் தொலைஞ்சு போயிட்டாங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் சீரியஸா கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். என் கம்ப்ளைண்ட்ட வாங்கிட்டு தொலைஞ்சு போன அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. சரி பாப்பா, கோவப்படாத. இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல, அவங்க இப்ப வந்துருவாங்க. அவங்க வந்ததுமே அம்மாவை பத்தி அவங்க கிட்ட சொல்லு. ஐயோ, நான் ஸ்கூல்ல இருந்து டாடி கிட்ட சொல்லாம வந்துட்டேன். டாடி ஸ்கூலுக்கு வந்து தேடுவாரு. நான் இப்பவே போகணும். நீங்க இன்ஸ்பெக்டர் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் போன்ல பேசிக்கிறேன். சுப்பிரமணி, மேடம் நம்பர் எழுதி கொடுங்க. ஸ்கூல்ல நல்லா தேடி பாத்தியா? தேடி பார்த்தமா? ஆமா மாப்ள, உள்ள ஃப்ரெண்டு கூட விளையாடிக்கிட்டு இருந்திருப்பா மாப்ள. நீங்க கவனிக்காம வந்திருப்பீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல மாமா. நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். ஸ்கூல் வாட்ச்மேன் கிட்ட கூட நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். உங்க பொண்ணு அப்பவே கிளம்பிட்டான்னு சொன்னாரு. ஐயோ, குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சூர்யா, சீக்கிரம் குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாப்பா. சூர்யா மாமா, வாங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லா இடத்துலயும் நம்ம எல்லாரும் தேடி பார்க்கலாம். ஆமா சூர்யா, ஹாசினியை கூட்டிட்டு போய் நல்லா தேடி பாரு. சீக்கிரம் கிளம்புங்க. சீக்கிரம் போப்பா. தேடுங்க மாப்ள. இந்த வீடு தான், நிறுத்துங்க அங்கிள். சரி பாப்பா. குழந்தை போயிடுச்சு. சரி, வா வா. தேவிமா, அதுக்குள்ள வந்துருச்சு. நம்மள சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேங்குதே. தேவிமா, ஏய் தேவி, எங்கடி போன? தேவிமா, வந்துட்டியா? எங்கம்மா போன? அப்பா எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? ஒண்ணு இல்ல. இனி இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ நேரா ஸ்கூல் விட்டோன்னே வீட்டுக்கு வந்துடணும். திவ்யமா, எங்க போனீங்க? எப்படி வந்தீங்க? நான் ஆட்டோல போயிட்டு ஆட்டோல வந்துட்டேன். எங்கம்மா போன? அப்பா ஸ்கூல்ல வந்து பாக்கும்போது நீ ஸ்கூல்ல இல்லையாமே. அது வந்து பார்வதி, என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவளை ஆட்டோல கூட்டிட்டு போய் அவளை வீட்டுல விட்டுட்டு அந்த ஆட்டோலயே வீட்டுக்கு வந்துட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.